இன்றைக்கு காலையில் நம்ம டிவோஷனுக்கு நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்க்கலாம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அப்போ தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்போ தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம மனதிற்கு என்ன என்ன எண்ணம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, தீர்க்க தரிசனம்னு அது கேட்ட உடனே அது இன்னைக்கு இல்லை, அது ஒரு எதிர்காலத்துக்கு வரப்போகிற காரியம் அப்படின்னு தான் யோசிக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை வச்சு நம்ம பார்க்குறப்போ தீர்க்க தரிசனம் எங்கே இல்லையோ அந்த இடம் சீர்கெட்டு போகும் போட்டிருக்காங்க. அது என்னத்தை குறிக்குதுன்னா, தீர்க்க தரிசனம் எதிர்காலத்துக்கும் இருக்குது, தீர்க்க தரிசனம் இப்போவும் இருக்குது. இன்றைக்கு இந்த நாள் இந்த நிமிஷத்துக்கு தீர்க்க தரிசனம் நமக்கு இருக்கு. கர்த்தருடைய தீர்க்க தரிசனம்னா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நம்மளை வழி நடத்த ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கு. அப்போ அதனால தான் தாவீது சங்கீதத்து 119 இல்லை சங்கீதக்காரர் 119 105 சொல்றாரு, உம்முடைய வசனம் எனக்கு என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் ஆயிருக்கிறது. அப்போ அந்த கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம்னா ஒவ்வொரு அடிக்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கு. அதனால ரொம்ப காலையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை தேவை. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நமக்கு கண்டிப்பாக தேவை. இல்லாட்டி நம்ம சீர்கெட்டு போவோம் அப்படின்னு மிக தெளிவாக வேதம் சொல்லுது. அப்போ இந்த நாளுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? பொதுவாக பார்க்குறப்போ பார்த்தோம்னா, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 23 பார்த்தோம்னா, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் பெரிதாக இருக்கிறது, அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் மிகவும் பெரியது. அதனால நம்ம அவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும், கடவுளுக்கு நன்றியா இருக்கணும். ஒவ்வொரு நாளுக்கு, அந்த நாளுக்கு, ஒவ்வொரு புதிய நாளுக்கும். அப்போ கடவுளுக்கு நன்றியோடு நம்ம இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணோம்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க நம்ம மைண்ட்ல. அப்புறம் ரோமர் 12:2 சொல்லுது, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனதை புதிதாக்குங்கள், மறுரூபமாக்குங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ மனதை காக்குங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இந்த மனதை புதிதாக்கி, அந்த புதிதான கர்த்தருடைய வார்த்தையினால் தீர்க்கதரிசனத்தினால் இந்த நாளுக்குள்ள நம்ம செல்லணும். அதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கு. அப்போ ஒரு நாளுன்னு எடுத்தோம்னா, நாளில் நம்ம பல காரியம் செய்கிறோம், வேலை செய்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், இப்போ பல காரியத்தை செய்கிறோம். ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனுடைய வசனம் நம்மளை தெளிவாக வழிநடத்துது. இப்போ வேலைன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ நீதிமொழிகள் 12:11 சொல்லுது, வீணான காரியங்களை செய்து கொண்டு போகிறவன் பாழடைவான் அப்படின்னு இருக்கு. நீதிமொழிகள் அதை படிக்கலாம். அதை வீணானவரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன் அப்படி போட்டிருக்கு. ஆனால் தன் நலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தில் திருப்தி அடைவான். அப்போ நம்ம எதை பின்பற்றுறோம்? நம்மளுடைய வேலையில நம்ம செய்கிற காரியங்களை வீணானதை பின்பற்ற கூடாதுன்றத தெளிவாக நம்ம பார்க்குறோம். நீதிமொழிகள் 27 பார்த்தோம்னா 23 24 வசனம், செல்வம் என்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தோறும் நிலைத்திருக்குமோ. அப்போ நம்மளுடைய செல்வம், நம்மளுடைய கிரீடம் எப்பவுமே நிலைக்காது. ஆனால் அதை நம்மள கவனம் செலுத்தி ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது தான் அது நமக்கு அதனுடைய பலனை தரும். அப்போ வேலையை குறித்து இந்த மாதிரி சொல்லுது வேதவசனம். பணம் செல்வத்தை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பார்த்தோம்னா, ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. ஐஸ்வர்யம் ஆகணுன்ட்டு தான் நம்ம பிரயாசப்பட்டு நம்ம வேலை செய்யக்கூடாது. அப்போ என்ன பண்ண? நம்ம 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பார்த்தோம்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படி போட்டிருக்கு. அப்போ நம்ம செய்யற காரியங்கள்ல உண்மையா இருக்கணும். நம்ம ஆதாயத்திற்காக செய்யக்கூடாது. உண்மையாக செய்யும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும், அது பெருகுவான்றத வசனத்தை வேத வசனம் நம்மளுக்கு சரியாக கற்றுக் கொடுக்குது. 1 தீமோத்தேயு 6:9 சொல்றது, பணம் எல்லா தீமைக்கும் வேர், அது நாடி போனவங்க பல கஷ்டங்கள்ல அகப்பட்டு கொள்ளுவாங்கன்னு இருக்கு. அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய எல்லா சூழ்நிலைக்கும் வேத வசனம் இருக்கு. அதை நம்ம தினமும் தியானித்து அந்த வேத வசனத்தை பெற்று நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை
சீர்கெட்டு போகாது. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்ல. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு உறவுகளுக்கும் கர்த்தருடைய வசனம் ஒவ்வொரு வசனத்த நமக்கு சொல்லுது. இப்போ நம்ம அநேகர பார்க்குறோம். அ எபேசியர் 5:21 சொல்லுது, அ ஒருவருக்கொருவர் ஒற்றுமையா இருங்கள் அப்படின்னு சொல்றத பார்க்குறோம். அப்புறம் எபேசியர் 5:22 சொல்லுது, மனைவிகளுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுது. 25 கணவர்மார்களுக்கு எப்படி வாழணும்னு சொல்லுது. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வந்து பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். பெற்றோர்கள் எப்படி பிள்ளையை நடத்த வேண்டும். அப்புறம் 5ஆம் வசனம் வேலை செய்கிறவர்கள் அவருடைய எஜமானுக்கு எப்படி இருக்க வேணும். அப்புறம் எஜமான் எப்படி இருக்க வேணும் அப்படின்னு 9வது வசனத்துல சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வேத வசனம் வந்து நமக்கு கொடுத்திருக்காரு கடவுள். அதை படித்து அந்தபடி நடக்கும்பொழுது கடவுள் நம்ம ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கும். ஆனா நம்ம பார்க்கும்போது கர்த்தர் யோவான் 1:5 வெளிச்சம் அங்க அங்க கர்த்தர் வராரு. ஆனா ஜனங்கள் வந்து இருளை விரும்பினதினால் வெளிச்சத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அப்படி அப்படி இல்லாம நம்ம வந்து கர்த்தருடைய வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஒவ்வொரு நாளிலும் நம்ம போகும்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றலாம். தேங்க்யூ. நன்றி.